உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள், தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். ஆமென். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும்
எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர், இயேசு அற்புதர், அவர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் அற்புதர் அற்புதர், இயேசு அற்புதர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு, எல்லாம் சொல்லுமா, அவர் பெரியவர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர், இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே.
எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. Thank you Lord. நீங்க அற்புதர். அந்த அற்புதரை பார்த்து எல்லாம் சொல்லுமா, நீங்க அற்புதர், எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். அந்த அற்புதரை இந்த வேலையில நீங்க உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. மிராக்கிள்ஸ் பண்ணுகிறவர அப்பா, இந்த வேலையில நாங்க உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த அற்புதர் எங்க குடும்பங்கள்ல அப்பா நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். எங்க சரீரங்கள்ல நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். எங்களுடைய பிசினஸ்ல நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா எல்லாரும். அந்த அற்புதரை இந்த வேலையில நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கே அற்புதங்கள், இன்றைக்கே மிராக்கிள்ஸ் நடக்கும். ரிபபர ஷதலதரலர ஹத்மரலோ. ஹல்லேலூயா. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அன்னைக்கு இயேசு அந்த சீஷர்களோடு அவருடைய படகுல போய் கொண்டிருந்த பொழுது அது பெருங்காற்று புயல் அடித்து அந்த படகையே அப்படியே மூழ்கடிக்கிற அளவு அடிச்சுச்சான். ஆனால் அந்த படகுல யார் இருந்தார்னா இயேசு இருந்தார். பெருங்காற்று தான், புயல் தான், அந்த போட்டே ஆடுற அளவு, போட்டையே மூழ்கடிக்கிற அளவுக்கு புயல் தான். ஆனால் அந்த படகுல ஒரே ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா இயேசு. அந்த இயேசு அந்த படகுல இருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அவர் உங்க வாழ்க்கையில இருந்தாருன்னா, அவர் உங்க குடும்பத்துல இருந்தாருன்னா, அவர் உங்க உள்ளத்துல இருந்தாருன்னா, அவர் உங்களை நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் அவர் இருக்கிறாரா? அவருடைய வார்த்தை இருக்கா? அது இருந்தா எந்த புயல் அடித்தாலும், எந்த மழை வந்தாலும், எந்த காற்று பெருங்காற்று மோதினாலும் உங்களுடைய படகு மூழ்காது. ஆமென். ஓ ரபபர ஷதலர ரபர ஹத்மலரோரலகதுரபல ரபா. அந்த எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களை சூழ்ந்து நீங்கள் சொல்லலாம், அப்பா ஒரு பெரிய காற்று அடிக்கிற மாதிரி தான், புயல் மோதுற மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த போட்டில் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் இருந்தனால எல்லா இறைச்சலும் அடங்குச்சு, எல்லா புயலும் அடங்குச்சு, ஒரு அமைதி வந்தது. இன்னைக்கு அந்த கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ளதான் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் இருக்கிறப்ப எந்த காற்று அடித்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்க வேலையில் வர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பக்கத்துல இருந்து காற்று அடித்து அந்த போட்டை அடித்து அதை மூழ்க அடிக்கிற அளவு வந்தாலும் ஒரே ஒருத்தர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க வாழ்க்கை மூழ்காது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிற நேரம் அதுதான் வந்துருச்சு நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறாருன்னு நினைச்சுக்கோங்க. என்னங்க என்ன செய்யுதுன்னே தெரியலங்க, சூப்பர் டைம்ங்க, இதுதான் காட்ஸ் டைமுங்க. எனக்கு நிக்க பலன் இல்லைங்க, பிரச்சனை பெருசா இருக்குங்க, அது ஏராளமா இருக்குதுங்க, ஐயோ ஒரு கூட்டம் கூடி வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஆண்டவர் எதுவும் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில அவர்கிட்ட நின்றணும், எங்கேயாவது போய் நிக்க கூடாது. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு மனுஷன்ட்ட போய் நின்னீங்க, அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான்.
நிக்க பலன் இல்லைங்க அப்படின்னு எங்கேயா போய் நின்னீங்க, அவங்க எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் தூக்குறேன் வாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்கணும் பாருங்க. இவங்க கூட்டத்துல எத்தனை தெரியுமா யுத்த வீரர்கள்? 5,60,000 80,000 நினைக்கிறேன், அதுதான் மேல இருக்கும். ஆனா வந்தவங்க 10 லட்சம் பேருங்க, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. 3 ராஜ்யம் அது கூட இன்னொருத்தவங்க சேர்ந்து வராங்க. அவங்கள பார்த்து இவங்க பயந்துட்டாங்க, டபுள் மடங்கா இருக்கு. அப்ப அங்க பாருங்க, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நான் இன்னொன்று சொல்றேன் பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னல, உலகத்தை பார்க்காதீங்க பயந்துருவீங்க அப்படின்னு சொன்னல, அதுதான் இது. இவர் என்ன பார்த்தாரு வெளியே, இங்க 5 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு, அங்க 10 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஐயோ பயமா இருக்குது. உலகம் பயம் பொருத்தும். உங்களுக்கு விரோதமா வரதா எதா இருந்தாலும் அதை பார்த்துடாதீங்க, அது பயத்தை கொண்டு வரும், அது நம்பிக்கையை குலைத்திடும். ஆண்டோடைய ஆனா கொஞ்சம் சுதாரிச்சுட்டார் யோசபாத்து. பார்த்தாரு பயந்தாரு, உடனே ஆண்டோடைய கரத்தை பார்த்துட்டாரு. ஐயா உங்க கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு, நான் அதை பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தை நான் ஏராளமான கூட்டத்தை பார்க்க மாட்டேன், உங்க சமூகத்தை பார்க்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா பயம்தான் வரும், அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா திகில் தான் வரும், அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா நம்பிக்கை உடைஞ்சிரும். அதனால நான் அதை பார்க்கலையா. வாங்கப்பா எல்லாரும், ஐயா யுத்தம் வந்திருக்கு, யுத்தம் செய்ய போகாம ஆண்டு சமூகத்துல ஆலயத்துல வந்து நிக்கிறீங்க. என்னையா என்ன ஆச்சு யோசபாத்து? யுத்தம் வந்திருக்கியா? நீ யுத்த காலத்துக்கு போக வேண்டிய ராஜாவாச்சே, அப்போ யுத்தம் பண்ணியானா? இல்லைங்க, இல்ல, நான் ஆண்டவர் சமூகத்துல வரேன், அங்கதான் ஜெயம் இருக்கு. யுத்தத்துல ஜெயம் இல்லைங்க. யுத்தம் போய் பண்ணி யுத்தத்தினால ஜெயம் வர்றதில்லை, ஆண்டுடைய சத்தத்தினால ஜெயம் வருது. ஆண்டுடைய சமூகத்துல உட்காருங்க, அவர் பேசுவார், அவர் சத்தத்துல ஜெயம் இருக்கு. திரும்ப பாருங்க, அதுல திரும்ப ஆண்டுடைய சத்தம் வரும். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் அந்த பிரச்சனைக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. ஏன்னா நீ ஆண்டு சமூகத்தில் நின்னுட்டில்ல, யுத்தம் வந்தப்போ யுத்த காலத்துக்கு போல நேரம் ஆண்டு சமூகத்துக்கு வந்துட்டார். ஆண்டு சொல்றாரு, ஏய் இந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், இது ஓம் பிரச்சனை இல்ல, அது ஏன் பிரச்சனைன்றாரு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இருக்கணும். வேதம் அதுதான் திரும்ப. ஏன்னா பயம்ன்றது ஒரு அவிசுவாசம். என் புள்ள நான் பக்கத்துல நிற்கும் போது தைரியமா வரும். நாய் துரத்தாது, எங்க தெரு முனையில நாய் இருக்கும், அப்பா வாங்கப்பா கூட அப்படின்னு கூப்பிடுவான். நான் அவன் கூட போகும்போது நாயெல்லாம் தெரிஞ்சு ஓடிடும். அவன் கூட போவேன். என் பையன் பயப்பட மாட்டான். என் பையன் வரும்போது அப்போ பயமா இருக்குப்பா, பயமா சொல்ல மாட்டான். ஏன்னா நான் கூட வரேன், தகப்பன் கூட வராரு. அந்த நம்பிக்கை நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். என் கடவுள் எனக்கு கூட இருக்கிறாரு, என் கூட வராரு. அது நாயா இருக்கட்டும் பேயா இருக்கட்டும், தெரிச்சு ஓட வைப்பாரு. அல்லேலூயா. அதான் அவரோட ஆண்டு பாருங்க, ஆண்டு கூட வந்துட்டு ஆண்டு கூட வராரு. ஆண்டவரே அந்த ஒரு குட்டி நாய் ஆண்டவரே பயமா இருக்கான. ஏண்டா பெரிய நாய் சிங்கம் வந்தாலே நான் பார்த்து, நீ என்ன குட்டி நாய்க்கு பயப்படுற? ஆண்டவர் என்னது? இது அவிசுவாசம். பயம் என்பது ஒரு அவிசுவாசம். ஆண்டவரை நம்ம நம்பாதது மாதிரி ஆயிடும். அதான் சொல்றாரு, எப்பா நீங்க பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் பயந்தா என்ன வருது? நல்லா பயந்து அதுக்கப்புறம் அழுவுறது. அதான் சொன்னாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கலங்கானா அழுகிறது கூட இல்ல, கண்ணுக்கு கூட கலங்க வேணாம்ப்பா. நீ கண்ணு கூட கலங்கிறாத, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டு சொல்றாரு, கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜா சொல்லுகிறார்ல, இந்த நாட்டின் அதிபதி சொல்லுகிறான் அல்ல, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல இல்லையா, நான் சொல்றேன் அப்படின்றாரு. கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்க எல்லாருக்கும் சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது, இது கர்த்தருடையது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இந்த யுத்தம் எந்த நான் வச்சுக்கிறேன், நான் ஃபைட் பண்ணணும் இருந்த வரைக்கும் பார்த்தோம். அம்பு குத்தம், ஈட்டி பறந்து வரும், ஒரே இறைச்சலா இருக்கும், பயமா இருக்கும். யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைங்க. நம் யுத்தம் ஓய்ந்ததுங்க, வாரிசு ஓவருங்க. நமக்கு யுத்தமே இல்லை. யுத்தத்தெல்லாம் முடிச்சு சிலுவையில நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. இப்பயும் சில சின்ன சின்ன யுத்தங்கள் மாதிரி வருதா, அப்படி வந்தா கூட அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்றாரு, அது எந்து அப்படின்ட்டாரு. நீ எப்ப என்ன என் கடவுள் என் கிட்ட என் சமூகத்துல வந்தில, உனக்குரியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். அது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது பார்க்குறோம் பாருங்க. நாளைக்கு நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார். எவ்வளவு அழகா சொல்றாருங்க. பா, நான் படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஹார்ட் அப்படியே டச் பண்ணிச்சு. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். அவங்க அப்படி வராங்க, நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். நீங்க அப்படி போனோம், அவங்க இப்படி வருவாங்க அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அவன் எப்படி வருவான், என்ன செய்வான், நீ எப்படி போனோம், நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நமக்கு அறிவிக்க அவர் ஆசையா இருக்கிறார். ஆமென். அவர் சத்தத்தை கேட்கணும். யுத்தத்துக்கு போகாதீங்க, யுத்தம் வேணாம், யுத்தம் வேணாம். யுத்தத்தில் போய் நிற்கிற வேலை நம்ம ஆண்டு சத்தத்தை கேட்டால் போதும். யுத்தத்தில் போய் சும்மா நிற்போங்க. எதுக்கு தெரியுமா நிற்கப்பாரு? சும்மா அந்த யுத்தத்தை காட்டுவார், என்ஜாய் பண்ணுப்பா, ஒரு பொழுதுபோக்கு. இவங்களை அப்படிதான் நிற்க வச்சாரு. யுத்தத்தில் யுத்த களத்தில் போய் நிற்க வச்சு அவங்கள யுத்தமே பண்ண வைக்காம ஜெயிக்க வச்சாரு. இங்க பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல சொல்லிட்டாரு. நீ யுத்த காலத்துல வந்து நிப்ப, ஆனா யுத்தத்தை நான் பண்ணுவேன். இங்க பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்லப்பா. யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று இப்படியே நின்றுங்கப்பா. அதான் சும்மா நிக்க போறாங்க. ஏங்க, சும்மா நிக்கிறதுனா பெரிய விஷயமா சொல்லுங்க? சும்மா நிக்கிறது யுத்தத்துக்கு நம்ம ஐயோ அதற்கு ஐயோ யுத்தம் அடிக்கணும் உதைக்கணுன்றோம். ஆண்டரே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் நீ சும்மா தரித்து நில்லு. அது கேடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நின்னாங்களோ, சும்மா போய் நின்னாங்களோ தெரியல, போய் நில்லு அப்படின்னாரு. நில்லு, நான் எதுக்கு இங்க நிக்க வைக்கிறீங்க? யுத்தத்துக்கா? யுத்தம்லாம் நீ பண்ண வேணாப்பா, போய் நில்லு பாரு, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அங்க பாருங்க, நான் சொல்றேன், இந்த வாரம் நம்ம தரித்து நிற்போம். இந்த வாரம் கர்த்தர் நமக்கு செய்யற ரட்சிப்பை பார்ப்போம். நீ நில்லுப்பா, நின்னுட்டு நான் உனக்கு செய்யற மிராக்கலை பாரு, ஆசீர்வாதத்தை பாரு, நன்மைகளை பாரு. நீ தரித்து நில், நான் என்ன செய்யறேன்னு பாரு, நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு பாரு, நான் உன்னை எப்படி ரட்சிக்கிறேன்னு பாரு, நான் காட்டுறேன். ஏன்னா யோசபாத்தே, நீ தானே யோசபாத்தே சொன்ன உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு. இந்த கர்த்தர் துணை நின்னா என்ன பண்ணுவாரு? யோசபாத்தே வந்து நில்லு, நான் உனக்கு காட்டுறேன், நான் துணையா நிக்கிறத நான் எப்படின்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட வந்து நிக்கிறதுக்காக இந்த துணையா நீங்க நிப்பாருன்னு சொன்ன உடனே நீ இங்க வந்து நில்லு பார் அப்படின்னாரு. அடுத்தது 19ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார்கள். செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பயந்தவங்க, கலங்கினவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பயந்துகிட்டு இருந்த கூட்டம், கலங்கி கொண்டிருந்த கூட்டம் இப்ப பாட்டு பாடுதுங்க, துதித்து ஆண்டவரை புகழ ஆரம்பிக்குதுங்க. அப்படி ஆரம்பிச்ச உடனே இங்க பாருங்களேன், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பிரச்சனைக்குள்ள பிரச்சனை அடிச்சுக்கிச்சிங்க.
இன்னொரு சொல்ற தரித்திரம் வந்து நோய் அட்டாக் பண்ணிச்சு. நோய் தரித்திரத்தை அட்டாக் பண்ணுது. உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை, பண பிரச்சனை, எந்த இஷ்யூவா இருக்கட்டும், அதுங்களுக்குள்ளேயே முட்டி மோதி அந்த ஆவிகளுக்குள்ளேயே சண்டை வந்து தெரிச்சு ஓடிடும். அவங்களுக்குள்ளேயே சண்டை பெருசா இருந்தது, ஆனா ஒற்றுமை இல்லை. பெருசா ஏராளமான கூட்டமா வந்து நின்னுச்சு, ஆனா அதுங்களுக்குள்ள அதுங்க சண்டையை உண்டு பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த மாதிரி அடுத்த வசனம் பாருங்களேன். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடந்த பிரேதங்களாக கண்டார்கள். போனமா இருந்துச்சுங்க பிரச்சனை எல்லாம். இவங்க பார்த்து பயந்ததெல்லாம் போய் பார்க்கறாங்க, செத்து கிடக்குது, பிரேதங்களா கிடக்குது. பிரச்சனையே என்ன? செத்து விழுந்து கிடக்கிற, டெத்து முடிஞ்சு போச்சு, பிரேதமா கிடக்குது பிரச்சனை. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைலாம் நீங்க பாப்பீங்க, அது செத்து கிடக்கும், அது பிரேதங்களா கிடக்கும். அடைச்சி இதுக்கு போயா பயந்துட்டு கிடந்தேன், இதுக்கு போயா நான் கலங்கிட்டு இருந்தேன், இதுக்கு போயா திகைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது, நம்ம பார்த்து பயந்த காரியங்கள் எல்லாம் செத்து பொணமா கிடக்கும். அல்லேலூயா. பிரேதங்களா கிடந்துச்சா? சிரிச்சிருப்பாங்களே அந்த ஜனங்க. என்னடா இதுக்கு போய் பிரேதத்துக்கு போய் பயந்துருக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, மா வீரர்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. மா வீரர்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இவங்க எதுக்கு பயந்தாங்களோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவர்களை பயம்புறுத்தியதோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவங்க முன்னாடி மீசைய முறுக்கிட்டு நின்னுச்சோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவங்களை அழிக்கலான்னு வந்துச்சோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு கூட்டம் கூடி வந்துச்சோ கூட்டமா செத்து கிடக்குதுங்க. நம்ம எதுக்குங்க பயந்து டைமை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம எதுக்குங்க கலங்கி டைமை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நேரா போயிடுங்க அவர் சமூகத்துல. அங்க பதில் இருக்கு, அங்க ஜெயம் இருக்கு, அங்க வெற்றி இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அல்லேலூயா. ப்ராஸ்பரிட்டி வந்துருச்சு. நான் என்னங்க பண்றது? நான் ப்ராஸ்பரிட்டியே பேசாத ஆளு, ஆனா வேதத்தை வந்து எங்க எடுத்தாலும் ப்ராஸ்பரிட்டி வருது, சுத்தி சுத்தி வருது. முடியும் போது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு வாரி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், வாரி கொடுக்கிறார். இந்த எடுத்துக்கோ. பயந்துட்டியா செல்லக்குட்டி? பயந்துட்டியா? நீனு கொஞ்சம் திகைச்சிட்டியா? கவலைப்படாத. இந்த 3 நாள் கொள்ளடி. ஏன்னா 3 நாடுகள்ல அவங்க அப்படி வந்திருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ள போக முடியல, அந்த அளவுக்கு எடுத்துட்டு போ. ஏன்னா நீ என் சமூகத்துல வந்து நின்னில்ல, யாருக்கிட்டையும் மனுஷனை தேடி போலல, என்கிட்ட வந்து நின்னில்ல, வாரிட்டு போனாரு. கொள்ளையிட்டார்கள். அங்க பாருங்க, கொள்ளையிடுறது எப்படிமா? வாரிட்டு போறது, எடுத்துட்டு போறது இல்ல, அப்படியே வாரிட்டு போறாங்க இருக்கிறது எல்லாத்தையும். அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும். இது ஏராளமான பிரச்சனை எதுக்கு திரும்ப வந்துச்சு? உங்களுக்கு ஏராளமான பொருளை கொடுக்க வந்துச்சு. பிரச்சனை எல்லாம் வருது, வந்து என்ன பண்ணுது? ஏராளமான பொருளை கொடுக்குது. தூக்க முடியல உங்களால, நிரம்பி வலியுது, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுன்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி அள்ளிட்டு போக முடியல, கீழே வேற கொட்டுது. வந்த பிரச்சனை எல்லாம் நகையை அள்ளிட்டு போட்டு வந்திருக்குது. எதுக்கு? நமக்கு நகையை கொடுத்துட்டு போகாதா? வந்த பிரச்சனை நகையெல்லாம் கைட்டி வீட்டில் பூட்டி வச்சுட்டு வரல பாருங்க, அதோட தான் வந்திருக்குது. அதெல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் உருவி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். அவர் தாங்க எடுத்துக்கொண்டு போக கூடாததா இருந்தது. அவங்கள எடுத்துக்கிட்டே போக முடியலையாங்க. அவ்வளவு ஒரு பிளெஸிங்ஸ், அபண்டன்ட், ஒரு திரட்சி எங்க இருந்து வருதுங்க? எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை தேடணும், அவர் சமூகத்தை தேடணும். ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
ஒரு சான்ஸ். எத்தனையோ பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? முழு உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாயா. இந்த பூமியில நீ வாழ்றப்ப நீ என்ன நேசிக்கிறது தான் பெருசு. பரலோகத்துல அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிடலாம். ஆண்டவருக்காக நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம நிக்கிற இடம் எப்படிப்பட்டது, நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில வாழ்ற நேரத்துல எவ்வளவு நேரம் சமூகத்துல உட்கார்றோம், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த பூமியில நம்ம வாழும் போதுதான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போங்க. இந்த ஜனம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தை தான் ஓடுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துது. ஆண்டவர் தான் வாழ்க்கையில் செய்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு, தேங்க்ஸ் கிவிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. விடலங்க இந்த துதிய, இந்த நன்றிய விடலங்க, சொல்லிக்கிட்டே இருக்கு ஆண்டவருக்கு. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நன்றி, நன்றி இயேசுப்பா. Thank you Lord, thank you Jesus. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை. சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.